You again and again, so which means we are doing things more better is what I can always say. And I'd like to congratulate all our Dr. Sai Prashant, senior neurointerventionist as well. It's meningioma, so it's a brain tumor which they have removed, but it is done in 2 stages where they have done a pre-operative embolization, so whereby they have cut down the blood supply to the tumor, followed by which they have done a craniotomy and removed it. So I congratulate the team, so that new procedures like this previously were done only by craniotomy, and there will always be a lot of stress on the patients. So these sort of neuro interventions, they actually reduce the stress for the patients, and it gives us good post-operative outcomes and better outcomes and faster recovery. பேஷண்ட்டை பற்றியோ என்ன முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நியர்லி பிரெயினோட சைஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து ஒரு 1.3 to 1.4 kgs ஆவரேஜ் பிரெயின் சைஸ். ஆனால் அதே அளவுக்கு பிரெயினோட ஈக்குவல் சைஸில் ஒரு கேன்சர் கட்டி மூளையில் இருக்குது. நியர்லி 1 kg ஆஃப் டியூமர். ஓகேங்களா? ஸோ இந்த 1 kg டியூமர் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஆப்ரேட் பண்ணோன்னா ரொம்ப சிரமம். இதை ஓப்பன் பண்ணி மோர் தென் ஒரு 8 to ஆல்சோ ஹை. ஸோ இதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சர்ஜரியிலேருந்து வந்து பொழைச்சி வரதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ஒரு 15 years 20 years பேக். இப்போது அதே அளவுக்கு இப்போ 1 kg டியூமரில் என்ன பண்ணுறோன்னா, எந்த ஒரு டியூமராக இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் எங்கேருந்து வரும் அப்படின்னா அதோட ரத்த ஓட்டத்திலிருந்து. ஸோ இந்த ரத்த ஓட்டம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது 2 மட்டும் அணுகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, டியூமருக்கு சப்ளையை வந்து ஆன்ஜியோ மூலியமா, இப்போ எப்படி ஹார்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி ஆன்ஜியோ பண்ணி ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறாங்களோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, நியூரோ சர்ஜரி அதை ஸ்கல்லை ஓப்பன் பண்ணிவிட்டு, அது ஒன்ஸ் அது சப்ளை கம்மியாயிடுச்சுன்னா அதோட சைஸ் சுருங்கிடும். அதுக்கான ஆப்ரேட் பண்ண போகும்போதும் பெருசாக பிளட் லீக்கேஜோ ஒரு பிளட் லாஸோ பெருசாக ஆகாது. ஈஸியாக அந்த டியூமரை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் த பேஷண்ட் கேம் பேக் டு நார்மல். இந்த மோர் ஆன் த சர்ஜரி, அதே மாதிரி அந்த இப்போ நாங்கள் பண்ண லேபில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை என்னோட கொலீக்ஸ் டாக்டர் அகீப் அண்ட் டாக்டர் சாய் பிரசாந்த் இல்லை ஒரு ஹாஃப் ஆஃப் தி பிரெயின் தாண்டி புஷ் பண்ணிட்டு இருக்க டியூமர் ஒரு சில ஆங்கிளில். ஸோ இது வந்து ரத்த குழாய்கள், நீங்கள் கருப்பாக இருக்கிற ரத்த குழாய்கள். இங்கே வந்து ஒரு இன்னொரு ரத்த குழாய்க்குள்ளே போகக்கூடிய ஒரு ரொம்ப சின்ன டியூப். அது வந்து இந்த டியூமரோட பிளட் சப்ளை அது பக்கத்தில் வச்சுருவோம். அந்த சின்ன டியூப் வழியாக ஒரு கிறிஸ்டல்ஸ், சின்ன கிறிஸ்டல்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ரத்தம்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அதை பிளாக் பண்ணிவிடும். ஸோ வித்தின் ஒரு ½ an hour நம்ம அந்த சப்ளை வந்து டோட்டலாக கட் ஆஃப் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக சப்ளை. நீங்கள் பார்க்குற அந்த நார்மலாக எப்படி தான் இருக்கும், இவ்வளோ ப்ளஷ் மரம் மாதிரி விரிஞ்சிருக்காது. இது ஃபுல்லாக சப்ளை. அவ்வளோ சின்ன ரத்த குழாய்கள், ஆயிரக்கணக்கான ரத்த குழாய்கள் வந்து அந்த டியூமருக்குள்ளே போய் ஃபீட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூரோ சர்ஜரிக்கு அனுப்பிச்சிடுவோம். இது பண்ணுறதுனால சர்ஜரி பண்ணுறப்போ ரத்த கசிவுகள் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. டியூமரும் வந்து வெள்ளையாக ரத்தம் இல்லாமல் வெள்ளையாக க்ளீனாக தெரியும். ஆப்ரேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணிட்டாங்க டாக்டர். அண்ட் எம்போலைசேஷன் டாக்டர் சாய் டுக் ரியலி கேர் ஃபார் மீ. ஸோ பதட்டெல்லாம் எதுவும் இல்லை இந்த ஆப்ரேஷனில். இதோட விளைவு எப்படி, இதோட வேதனை எப்படி, அந்த மாதிரி எதுவுமே என்னை பயம்படுத்தலை. ஆனால் இது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும்னு டாக்டர் சாய் சொன்னார். ஆப்ரேஷன் பற்றி அக்யூப் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் அதுக்குள்ளே எனக்கு எல்லாம் முடிஞ்சு வந்துட்டேன் ஐசியூக்கு. ஸோ நவ் யூ கேன் see me. என்கிட்ட நான் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஸ்டிச்சஸ் இன்னும் பிரிக்கல, 7 days வந்து பிரிச்சுக்கலான்னாங்க. அதுக்கப்புறம் பிரித்ததுக்கப்புறம் நல்லா ஹீலாக இருந்தது. அண்ட் தென் they said I could go on my normal work. என்னோடய வீட்டு வேலைகளையும் now I am not working. ஸோ என்னோடய வீட்டு வேலைகளோ என்ன மற்ற எல்லாமே என்னை பண்ணிக்க சொன்னாங்க.